வணக்கம். கழுகு பார்வை செய்திகள். திருவாடானையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பில் நீர்மோர் பந்தலை டிஎஸ்பி திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தினசரி அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் IPS உத்தரவின் பேரில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து தினசரி பொதுமக்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாடானையில் உட்கோட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை துணை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் அனைவருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது. மேலும் கோடை காலம் முடியும் வரை தினசரி பொதுமக்களுக்காக மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோடை காலம் வெயிலின் கொடுமை, இதை கருதி எங்கள் காவல் பணிகளுக்கு இடையேயும் கோடை வெப்பத்தை தவிர்க்கவும் அதிலிருந்து இடர்பாடுகளில் இருந்து விடுபடவும் நமது ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இலவசமாக கோடை காலம் முழுவதும், இன்று மட்டும் இல்லை, அடையாளத்துக்காண்டி கிடையாது, இன்று மட்டுமல்ல, கோடை காலம் முழுவதும் இலவச நீர்மோர் பந்தலை நடத்தி பொதுமக்களுக்கு வழங்க கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த உத்தரவை ஏற்று மிக சிறப்பாக திருவாடனை காவல் நிலையத்திலிருந்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் திருவாடனை மகளிர் காவல் நிலைய அதிகாரிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் இதை பயன்படுத்தி நன்மையடைய கேட்டுக்கொள்வதோடு கோடை காலம் மற்றும் வெயிலின் கொடுமை கருதி அவசிய நேரங்களுக்கு ஏற்படுத்தி கோடை வெயிலில் சுட்டரிக்கும் சூழலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கிய காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இந்த நிகழ்வில் திருவாடானை காவல் ஆய்வாளர் ஜெயபாண்டியன் உட்பட ஏராளமான போலீசார் கலந்து கொண்டனர். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழுகு பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.